ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பொண்ணு உங்களை ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க அப்படின்னா, உங்க மேல ஒரு லவ் ஃபீல் வந்திருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான அறிகுறிகளா உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து தான் லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்லாமலே ஒரு சில அவங்களோட சிம்டம்ஸ் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நம்மளோட சேனல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில ப்ரீவியஸா போட்ட வீடியோஸ்ல எல்லாம் கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். மாரியம்மாள் அண்ட் முருகன், நிதிஷ் அண்ட் முத்துமாரி, புஷ்பலதா அண்ட் விஜயகுமார், மணிகண்டன் அண்ட் நிவேதா, கலையரசன் அண்ட் ஹரிணி, சந்தியா அண்ட் பிரவீன்குமார், சம்ரி அண்ட் நவ்ஷாத், காவேரி அண்ட் சுரேஷ், அகல்யா அண்ட் ஐயப்பன், கௌதம் அண்ட் லக்ஷ்மி, கௌதம் அண்ட் கலாமணி, கார்த்திக் அண்ட் முத்துசெல்வி, ரமேஷ் அண்ட் முத்துசெல்வி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் லவ் அண்ட் கேரோட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு இந்த டைமில் நான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரும் உங்களோட கப்பிள்ஸ் பேரும் இதே மாதிரி நம்மளோட சேனலில் ஷோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்காக நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குவோம். உங்களோட கமெண்ட்ஸும் ஷோ பண்ணப்படும். வாங்க இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் சொல்ற அறிகுறி எல்லாமே உங்க லைஃப்ல நீங்க ஃபீல் பண்ணி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பொண்ணு உங்களை உண்மையாவே லவ் பண்றாங்க அப்படின்னா முதல் அறிகுறி வந்து அவங்க தானாவே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன காரணமா இருந்தாலும் அவங்களாவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அது நீங்க என்னவோன்னு நினைப்பீங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவங்க தானாவே வந்து உங்ககிட்ட பேசுறாங்க. அடுத்தது, அந்த பொண்ணு அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினைப்பாங்க. ஒருவேளை அவங்க இப்ப படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட காலேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி அவங்களோட பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உங்க கூட அதிக நேரம் செலவழிக்க விரும்புவாங்க. அவங்களோட முக்காவாசி நேரத்தை உங்க கூட செலவழிக்கிறது, உங்க கூட பேசுறது, உங்க கூட இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, உங்க கூட இருப்பாங்க. நீங்க வர சொன்னீங்கன்னா அவங்க வருவாங்க. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க வர்றதுக்கு. இதை வச்சும் அவங்க உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான்காவது அறிகுறி, அந்த பொண்ணு அவங்களோட நண்பர்கள் பத்தியும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, அவங்கள எதனால பிடிக்கும், எதனால பிடிக்காது அப்படிங்கறத பத்தியும் உங்ககிட்ட பொறுமையா சொல்லுவாங்க. ஐந்தாவது அறிகுறி, நீங்க மத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறத பார்த்தா ரொம்பவே கோவப்படுவாங்க. அவங்களோட நீங்க நேரம் செலவழிக்கிறத, அவங்க டைம் பாஸ் பண்றத, இதெல்லாம் அவங்க விரும்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க ஏதாவது ரூடா நடந்திருப்பாங்க, ஒரு மாதிரி கோவமா மூஞ்சு தூக்கி வச்சுப்பாங்க. அவங்க கிட்ட ஏன் கோவமா இருக்க அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், நீங்க மத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. இதை வச்சும் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆறாவது அறிகுறி, அவங்க கூட இருக்கும்போது அவங்க பொதுவாவே ரொம்ப மகிழ்ச்சியா நடந்துப்பாங்க, சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளிக்காட்டாம அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களை லவ் பண்றாங்க, அதனால உங்ககிட்ட எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்க. ஏழாவது அறிகுறி, இது ரொம்பவே முக்கியமான சிம்பிளான அறிகுறி. அவங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம், உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. இந்த அறிகுறியை வச்சு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. எட்டாவது அறிகுறி, அவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணியாச்சும் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு உங்களை வர வச்சிருவாங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்வாங்க. அவங்க வீட்டுல எல்லா விசேஷத்துலயுமே நீங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இது மாதிரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை வச்சும் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்பதாவது அறிகுறி, அவங்க எப்பவுமே உங்க முன்னாடி ஒரு குழந்தைத்தனமா நடந்துக்குவாங்க. மத்தவங்க முன்னாடி தன்னை மெச்சூரிட்டியா காட்டிக்கிறவங்க உங்க முன்னாடி மட்டும் ஒரு குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க. இதை வச்சும் அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பத்தாவது அறிகுறி, அவங்க உங்களோட கடந்த காலத்தை பத்தியும் உங்களோட குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஏன்னு கேட்டா நீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் சஃபர் ஆயிருக்கீங்க, அதுல இருந்து உங்களை எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு
உங்களோட கடந்த காலத்தையும் உங்க குடும்பத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ வர வீடுன்னு நினைப்பாங்க. ஆனா இது சில ஆண்களுக்கு தெரியறதே கிடையாது. அவங்க ஏன் இப்படி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. 11வது அறிகுறி, அவங்க உங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டா நீங்க அதுல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கணும்னு உங்ககிட்ட காட்டிக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு சாங் இல்லைன்னா மூவி பிடிக்கும்னு சொன்னா அவங்களும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 12வது அறிகுறி, அவங்க உங்களுக்கு உதவ தயாரா இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பணம் தேவைன்னா கூட அவங்க எப்படியாச்சும் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுன்னு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 13வது அறிகுறி, உங்களோட குறைகளை எப்பவுமே உங்களோட முகத்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. அதே நேரத்துல அடுத்தவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுக்காமலும் பேசுவாங்க. என்னதான் உங்க மேல தப்பு இருந்தாலும் உங்களை உயர்வா தூக்கி வச்சுதான் அவங்க பேசுவாங்க. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. 14வது அறிகுறி, உங்களை பார்க்கும்போது அவங்க தன்னை அறியாமலே ஏதாவது ஒரு ரீசன் வச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை வச்சு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. அடுத்ததா அவங்க என்ன செஞ்சாலும் அதை உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் சமைச்சேன், நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சாரி கட்டியிருக்கேன், எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு எதை பத்தியாச்சும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களோட டே டு டே லைஃப்ல என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. 15வது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்கள தேட மாட்டீங்க அப்படின்னு தெரியும். தெரிஞ்சாலும் கூட நான் இங்க போறேன், நான் அங்க போறேன், நான் திருப்பி வர்றதுக்கு ஒரு 2 days ஆகலாம், 5 hours ஆகலாம், 2 hours ஆகலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க. 16வது அறிகுறி, டெய்லி உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசல அப்படின்ற வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால நீங்களா அவங்கள தேடுறீங்களான்னு செக் பண்றதுக்காக ஒரு 2 நாள் கால் பண்ணாம உங்களை மீட் பண்ணாம அப்படியே விட்டுடுவாங்க சைலண்டா. அப்போ நீங்க கால் பண்ணல, அவங்கள நீங்க தேடல அப்படின்னா 3வது நாள் எப்பவும் போல அவங்களே உங்ககிட்ட பேசிடுவாங்க. அடுத்த அறிகுறி, அவங்க எப்பவுமே உங்களோட மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நீங்க எப்பவுமே அவங்களோட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. நெக்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவுதான் தைரியமான பொண்ணா இருந்தாலும் நீங்க அவங்கள கோபமா பேசினாலோ இல்ல அவாய்ட் பண்ணாலோ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்காக அவங்க அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவாங்க. அடுத்த அறிகுறி, நீங்க அவங்கள லவ் பண்ற வரைக்கும் ஓரமா நின்று உங்களை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பேசுற வரைக்கும் உங்ககிட்ட பிஸியா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்பாங்க. நீங்களே அவங்கள போன்னு சொன்னா கூட அவங்க உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூடயே இருப்பாங்க. அடுத்த அறிகுறி என்னன்னா, டெய்லி உங்க மொபைலுக்கு கரெக்டான நேரத்துக்கு குட் மார்னிங் குட் நைட்னு மெசேஜ் அனுப்புவாங்க. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்த உடனே ரிப்ளை பண்ற முதல் ஆள் இவங்களாதான் இருப்பாங்க. அடுத்ததா உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது மறந்தும் கூட செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பொண்ணு கிட்ட இருந்து வர ஆறுதல் இதமானது. உங்களை நேசிக்கிற ஒரு பெண் கொடுக்கிற ஆறுதலை விட சிறப்பா வேற எந்த மனுஷங்களாலுமே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஸ்டே ஹங்கிரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மனசுக்கு நெருக்கமான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, stay connected with Stay Hungry. கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க.